மீன ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இந்த தருணத்தில் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. 7.5 சனி நடக்கக்கூடிய நேரங்களில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தேவையற்ற வகையில் கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. அதிலும் குறிப்பாக பொதுவாக ஏதாவது ஒரு புதிய முதலீடுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காரணத்தினால் முதல் 5 மாத காலங்கள் சற்று நெருக்கடி இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். படிப்படியான வளர்ச்சிகளை தொழில் ரீதியாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஜூனுக்கு பிறகு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டு முற்பாதியில் வேலைப்பாடு இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உடல் ரீதியாக சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது. 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அதன் பிறகு 5இல் குரு சஞ்சரிக்க இருப்பதால் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் சில முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.